ஃபைன். ரித்திக், சோஷியாலஜி எதுக்காக எடுத்திருக்கீங்க? ஒய் சோஷியாலஜி? நீங்கள் ஆக்சுவலாக என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸில்? ஓகே. எதுக்காக எடுத்தீங்க சோஷியாலஜி? பிடிச்சிருக்கா இல்லை யூபிஎஸ்சியில் எடுத்தால் மார்க் வாங்கலாம், லைக் ஏதாவது ரீசன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், இல்லை இது எடுத்தால் மார்க் வரும், ஏதாவது சம்திங் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக? அதனால் ஓகே. ஸோ அதனால் பிடிச்சிருக்கு. கீத்ராஜ், நிறைய டாப்பர்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிடுறேன். ஏன் மற்ற சப்ஜெக்டில் டாப்பர்ஸ் இல்லையான்னு? பபேடில் இருக்காங்க, ஜாகிரஃபியில் இருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸில், ஹிந்தி லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் எல்லாத்துலேயுமே டாப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ மேபி அந்த ரீசன் நான் ஒத்துக்க முடியாது. வேறு புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃபைன். தனுஜா? ஓகே, சிலபஸ் காம்பேக்டாக இருக்கும். ரிஷி? சிலபஸ் பார்த்துருக்கீங்களா? சிலபஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலபஸ் காமனான சப்ஜெக்டாக. ஓகே. ஸோ ஐ திங்க் ரிஷி இன்ஜினியரிங், மற்ற எல்லோரும் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டதால் ஜென்ரலாக லைக் அதர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டு வாங்க இல்லையா? ஸோ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்னா இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோர் இன்ஜினியரிங், மெடிசின் அந்த மாதிரி பியூர் சயின்ஸ்லேருந்து வரவங்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்டில் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறல சில நேரம் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ இன்ஜினியரிங், மெடிசன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம், ஒரு டெரிவேஷன், ரைட், இல்லை ஒரு டயக்ராம் போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எது ஒன்று குறிச்சிட்டா 5 மார்க் 10 மார்க் வாங்கி பழகிருப்போம். மாதிரி வண்டியாக எழுதி பழகியிருக்கவே மாட்டோம். அதனால் சில நேரம் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ரைட்? ஏன்னா பிகாஸ் நானே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் பேசிக்கலி இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் தான். எனக்கு சோஷியாலஜினா பிடிக்காது. சோஷியாலஜினா ஒரு குப்பை சப்ஜெக்ட் அப்படின்னு நினச்சிருக்கேன். நான் ஜஸ்ட்டு காலேஜ் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்தப்போ, அது மீன் அரௌண்ட் 20 இயர்ஸ் முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு காலேஜ் பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்து யூபிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ என்ன ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ, சோஷியாலஜிலாம் கேவலமான ஒரு சப்ஜெக்ட்டு, நாலேஜு டேலண்ட்டுனா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுதான் டேலண்ட்டு, சயின்ஸ் தான் செம, இதெல்லாம் குப்பை சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, நமக்கு பிடிக்க செட் ஆக அப்படின்னு நினச்சி ஒரு அவர்ஷனோட பார்த்துருங்க. சோஷியாலஜியை வந்து ஒரு அவர்ஷனோட பார்த்துருக்கேன். ஸோ எஸ், இட்ஸ் குவைட் நார்மல். அந்த சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வரும்போது, ஏன்னா நம்மளோட சிஸ்டமேட்டிக்காகவே எப்படி வச்சுருக்காங்கன்னா, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவன் தான் ப்ரில்லியண்ட்டு, சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவன் தான் டேலண்டடு, இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களாம் குப்பை பசங்க அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம்குள்ளே நானும் ஒருத்தனாக தான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்ட அடி வாங்கி ஒரு 3 அட்டெம்ப்ட் போய் ஃபிசிக்ஸு, மேக்ஸு, பயாலஜின்னு எடுத்து அடி வாங்கி சரி இதுக்கு மேலே அடி ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கேன், மேக்ஸ் எடுத்திருக்கேன், பாட்னி, ஜுவாலஜி எடுத்திருக்கேன். 4 அட்டெம்ப்ட் வேஸ்ட் பண்ணிட்டேன் சயின்ஸ் ஆப்ஷனில் வச்சு. நான் சொல்லிடுறேன் சரிங்களா? ஸோ 4 அட்டெம்ப்ட் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஓபிசி கேண்டிடேட்டே, எனக்கு 7 அட்டெம்ப்ட் அப்போது சரிங்களா? அப்போ 33, இப்போது கொஞ்சம் ஏற்றிருக்காங்க 35 ப்ளஸ் இது. நான் வந்து ஒரு 25க்குள்ளே 4 அட்டெம்ப்ட் காலி பண்ணிட்டேன். அப்போ எங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஆப்ஷனல் இருக்கும். ப்ரிலிம்ஸில் ஒரு ஆப்ஷனல் பேப்பர், ஒரு ஜிஎஸ் பேப்பரு. ஜிஎஸ்சில் 150 கொஸ்டின் இருக்கும். இதே 2 hours தான் 150 கொஸ்டின். 150 கொஸ்டினில் ஒரு 25 to 30 மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஆப்டிடியூடில் போடுறது ஜிஎஸ்சில் இருக்கும். ஸோ 4 அட்டெம்ப்ட் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் 4 அட்டெம்ப்ட் வேஸ்ட் பண்ணுற வரைக்கும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்னா பிடிக்காதே, கேவலமாக பார்த்துருக்கேன் சரிங்களா? அப்புறம் ஆனால் எம்எல்ஏவும் நிறைய தப்பு இருக்குது. த பாயிண்டர்ஸ் படிக்க மாட்டேன். ஐ மீன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் என்னால் ஃபுல் டைம் படிக்க மாட்டேன். அப்ளிகேஷன் போடுவேன், அவங்க ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணனே ஒரு 2 weeks
லீவ் எடுப்பேன். அந்த 2 வீக்ஸுக்குள்ளே போய் எக்யூமாம்ஸ் அங்கங்கே சுற்றி ட்ரிப்ளிகன்லாம் சுற்றி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரூமில் போட்டு அந்த 2 வீக்ஸ் தான் படிப்பேன். அதுவும் என் தப்பு தான். இட்ஸ் நாட் தட் ஃபிசிக்ஸு மேக்ஸுமே கொஞ்சம் ஒழுங்காக ஃபுல் டைமாக அதுக்காண்டி உழைப்பை கொடுத்துருந்தா அதுவும் பண்ணியிருக்கலாம், முடியாது இல்லை. பட் என்னோட இது வந்து அப்படி இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. கடைசியில் 4வது ப்ரிலிம்ஸு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் சென்டரு. சாயங்காலம் காலையில் ஜிஎஸ்ஸு, சாயங்காலம் மத்தியானம் ஆப்ஷனல், ரைட் இல்லை காலையில் ஆப்ஷனல் மத்தியானம் ஜிஎஸ், ஐ ஃபர்கட் சம்திங். சாயங்காலம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். காலேஜில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஹரின்னு ஒருத்தன், அவன் வந்து 4 வருஷம் கழிச்சு அந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் வாசலில் தான் பார்க்குறேன். அவன், மச்சான் நீ யூபிஎஸ்சி படிக்கிறாடா அப்படின்னா. ஆமாண்டா அப்படின்னேன். என்னடா பண்ணுற, என்னடா ஆப்ஷன் எடுத்துருக்க? இல்லைடா பாட்னி போட்டிருக்கேன்டா. அந்த டைம் பாட்னி போட்டிருந்தேன். அவன் சொன்னான், டே இதெல்லாம் பண்ணாத மச்சான், முழுக்க பப்பேடு அந்த மாதிரி ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் அதான்டா செட் ஆகும். அவன் அப்போ பப்பேடு எடுத்து எழுதி ஒரு மெயின்ஸ் போயிட்டான். காலேஜ் ஃப்ரெண்டு தான், பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்டில் இல்லை. திடீர்னு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் வாசலில் தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டுன்னு தோணுச்சு. அப்புறம் வந்து 4வது ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ஒழுங்காக யோசித்தேன். யூபிஎஸ்சி படிக்கணுமா வேண்டாமா, ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணணும். படிக்கணும்னு முடிவு பண்ணால் ஒழுங்காக ஒரு டெசிஷன் எடுக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். ஏதாவது ஒன்று பண்ணணும், திஸ் ஆர் தட் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். நோ, அது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். தென் நேச்சுரலி த வெரி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் சோஷியாலஜி. அது இனிஷியலாக பிடிக்கல தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்னு வந்துட்டு சோஷியாலஜி பிடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு அதுவே லாஜிக்கலி தப்பு. ஏன்னா இந்த சிவில் சர்வீசஸ்ங்கிறதே சொசைட்டி, பாலிட்டிக்ஸ், பப்பேட் இது ரிலேட்டட் தான். இங்கே வந்துட்டு சொசைட்டி சோஷியாலஜி பற்றி படிக்கிறது பிடிக்கலன்னா ஐ திங்க் ஐ எம் அன்ஃபிட் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இஃப் ஐ லவ் டு கெட் மை செல்ஃப் ஃபிட், டெஃபினெட்லி ஐ லவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் சொசைட்டி ஆர் பாலிட்டிக்ஸ் இதுதான் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே ரீகெயின் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த அட்டம் 5th, 6th, 7th நான் சீக்கிரமாகவே அட்டம்ப்டை காலி பண்ணிட்டேன். 5th, 6th, 7th வந்து பக்காவாக சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். பக்காவாக போச்சு. அதாவது நான் ஒழுங்காக உட்காந்து ஒழுங்காக ஒரு பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு 2-3 அட்டம்ப்ட்லேயே வாங்கியிருப்பேன். பட் அது என்னோட தப்பு தான், யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. பட் எஸ், ஸோ தட்ஸ் இட். இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட், எஸ்பெஷலி ஹியூமனிட்டிஸ், இந்த மாதிரி சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து யூ மஸ்ட் டெஃபினெட்லி ஸ்டடி. அது ஒன்றும் டவுட்டே கிடையாது, சரிங்களா? இன்ஃபேக்ட் சோஷியாலஜி இன்னும் காமெடி. சோஷியாலஜி வாஸ் நாட் மை ஃபஸ்ட் சாய்ஸ் அகெயின். ஸோ ஹரி அவன் பார்த்தான், பேசினா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுத்தேன். ஃபஸ்ட் ஆப்ஷனலாக பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஐ மீன் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸு, மெயின்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, அதாவது ஐ மீன் ஆர்ட்ஸ் ஆப்ஷனில் எடுத்த பிறகு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு ஜிஎஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐ திங்க் நீங்கள் மேபி யூடியூப்பில் இந்த ஸ்டோரி கேட்டிருக்கலாம், போர் அடிக்கலாம், நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் ஷுர், அதாவது நான் பண்ணினது சஃபிஷியன்ட் எனஃப் டு குவாலிஃபை ஆர் நாட் அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ண தெரியலை. பிகாஸ் எனக்கு வந்து ஐ வாஸ் அவே ஃப்ரம் திஸ் பியர் குரூப். யாரும் இல்லை, லைக் படிக்கிற பசங்க, யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்டிடியூட்டில் போய் கோச்சிங், டெஸ்ட்டு அந்த மாதிரி அதை எதுவுமே எக்ஸ்போஷர் இல்லாதனால நான் எழுதின என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ஓகேவா நாட் ஓகேவான்னு எனக்கு தெரியலை. பட் என்னன்னா, இல்லை இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும், இன்னும் சரியாக பண்ணலை, சரி இந்த வருஷம் விட்டுற அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த அட்டெம்ப்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு சைக்காலஜி தான் படிச்சுட்டு இருந்தேன். பொலிட்டிக்கல் சயின்ஸு ஃபஸ்ட் ஆப்ஷனலு, ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு. அப்போல்லாம் எப்படின்னா ப்ரிலிமினரி அரௌண்ட் மே, ஜூனில் நடக்கும். ப்ரிலிமினரி ரிசல்ட் ஆகஸ்ட்டில் வரும். மெயின்ஸ் வந்து அரௌண்ட் அக்டோபரில் நடக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 55-65 டேஸ் கேப் இருக்கும் ப்ரிலிம்ஸ் டு அந்த ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் இது ஸோ அப்போது அந்த வருஷம்தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் கொண்டு வராங்க யூபிஎஸ்சியில். அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ ஐ வாஸ் வெரி ஷுர் ஐ வில் நாட் கிளியர் ப்ரிலிம்ஸ். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன்.
அப்புறம் போயிட்டு சரி அடுத்த அட்டம்ப்டாக ஒழுங்காக பண்ணி தொலைப்போம், என்ன பண்ணுறது போச்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தேன். அதாவது செகண்ட் ஆப்ஷனலுக்கு சைக்காலஜி, ஃபஸ்ட் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிட்டு சைக்காலஜி தான் படிச்சுட்டு இருந்தேன். சைக்காலஜி புக்ஸ் எல்லாம் வாங்கி, ஏன்னா எனக்கு சைக்காலஜி பிடிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்டடிங் சைக்காலஜி. சைக்காலஜி படிச்சுட்ருக்கேன். திடீர்னு பார்த்தா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னாங்க. சரி போய் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தா என் நம்பரு அங்கே இருக்குது. எனக்கு டவுட்டு, நம்ம தான் கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்க ஒரு செல்ஃப் டவுட்டு தான். சரி அப்போது ஐ வாஸ் இன் கல்கட்டா. அப்போது ஒர்க் பண்ணிருந்தேன் டிஃபென்ஸில், ஆர்மிலாம். ஸோ லைக் வீட்டில் நெட்டு இருந்தது, பட் ஸ்பீடு சரியாக இல்லை, சம் இஷ்யூ. அதனால் வெளியில் ப்ரௌசிங் சென்டரில் போய் தான் அன்றைக்கி ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு வெளியில் போய் தான் பார்த்தேன். அப்போது ப்ரௌசிங் சென்டரில் பார்த்துட்டு இருக்கும்போதே கையெல்லாம் பக்காவாக ஸ்வெட் ஆகிடுச்சு. இந்த விரல் இந்த இதெல்லாம் அப்படியே ஸ்வெட் ஆகுது. ஏசி, ஃபுல் ஏசி. அவன் அந்த ப்ரௌசிங் பையா பையா கேபையா அப்படின்னா இன்னொன்று குச்சினே அப்படின்னு. அதான் அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும்ல, வராதுன்னு தெரியும், இருந்தாலும் வந்துடாதான்னு ஒரு நப்பாசையும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும்ல. என்ன தான் வராதுன்னு கான்ஃபிடன்ஸ் தான், வந்துட்டால் நல்லா தானே அப்படின்னு ஒரு நப்பாசையும் ஓடும் இல்லையா. ஸோ லைக் இட் காட் கிளியர்டு. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்போ எப்படின்னா மெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷனல் ஃபில் பண்ணணும். இப்போ மாதிரி ஃபஸ்ட்டே எல்லாம் ஃபில் பண்ணுறது கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனல் ஃபில் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு வேறு 2 ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ மெயின்ஸ் அப்ளை பண்ணும்போது இப்போ என்ன ஆப்ஷனல் ஃபில் பண்ணுறதுன்னு தெரில. ஐ மீன் நான் சைக்காலஜி தான் படிச்சுட்ருக்கேன், சோஷியாலஜியை அப்பவும் டச் பண்ணவே கிடையாது. சரிங்களா, சைக்காலஜி தான் படிச்சுட்ருக்கேன். பட் ஆனால் இட் வாஸ் அரௌண்ட் ஆகஸ்ட் 17th 18th. மெயின்ஸ் வந்து அரௌண்ட் அக்டோபர் 10th or 15th சம்திங். ஒரு 2 months கேப்பு தான் இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரளவுக்கு படிச்சிருந்தேன், லைக் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு படிச்சிருந்தேன். பட் சைக்காலஜி கம்ப்ளீட் பண்ணல. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட், ஐ வாஸ் கோயிங் த்ரூ த ப்ராசஸ். பட் எனக்கு ஐ வாஸ் நாட் ஹேவிங் தட் கான்ஃபிடென்ஸ் டு சிட் அண்ட் ரைட். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடையாது. 2 மாதம் தான் இருக்குது. இன்னும் சைக்காலஜி மெட்டீரியல் கூட ப்ராப்பராக முழுசாக இது பண்ணலை, கேதர் பண்ணலை. எனக்கு வந்து என்ன பண்ணவே தெரில. ரொம்ப யோசிச்சு அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு சோஷியாலஜி சிலபஸையும் பக்கத்தில் வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து சோஷியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். என்னமோ ரெண்டும் சேமாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. சரி விடு, சோஷியாலஜியை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைட்டு சோஷியாலஜி போட்டேன். ஸோ நான் வந்து மெயின்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்தது அரௌண்ட் ஆகஸ்ட் 2025 வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி. அப்போ தான் சோஷியாலஜின்னு ஃபில்லே பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு தான் போய் புக்கே வாங்குகிறேன். கல்கட்டாவில் காலேஜ் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு ஒரு நாள் போனேன். ஒரு 4000 ரூபாய்க்கு மொத்தமாக புக்ஸ் அள்ளி போட்டு தூக்கிட்டு வந்தேன். அப்போது கல்கட்டாவில் லைப்ரரி போவேன் வாரம் சாட்டர்டே சண்டே எனக்கு லீவ் தான். ஸோ அங்கே போனேன்னா ஒரு ஃபுல் டே உட்காந்துருவேன். காலையில் 8க்கு போனால் சாயங்காலம் 6-6:30 வரைக்கும் உட்காந்துருவேன். ஐ டிட் குட் ஒர்க். அந்த லைப்ரரியில் நிறைய எனக்கு ஆக்சஸ் நல்லா இருந்தது, என்னால் நல்லா எஃபோர்ட் கொடுக்கவும் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 மாதம் தான் சோஷியாலஜியை படித்தேன். அந்த 2 மாதம் தான் சம்ஹவ் ஐ டிட் மை திங். ஒட்டவர் என்னால் என்ன பெஸ்ட்டு முடியுமோ அதை பண்ணிட்டேன். தென் மெயின்ஸு ஓகே, நான் GS2 ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது பாஸ்ட் விட்டுருங்க. சோஷியாலஜி ஆப்ஷனலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பேப்பர் 1 இட் வாஸ் ஓகே. ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது, ஓகே ஐ டிட் வெல், அவ்வளோதான். பட் ரொம்ப சூப்பராக பண்ணேன்னு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. தென் மத்தியானம் பேப்பர் 2 எழுதும்போது எகெயின் நான் ஏற்கனவே PSCRல அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எழுத வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம், அடுத்த வருஷம் நல்லா கொடுக்கலாம், நம்ம சரியாக படிக்கலை, நம்ம என்னத்தை படிச்சிருக்கோம், 2 மாதத்துல தான் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன். நான் பேப்பர் 2 எழுதலை, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அடுத்த டைம் பார்த்துக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லாவே பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், இதை போய் எழுதி அசிங்கப்படுறதுக்கு எழுதலை அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்குறேன். டயர்டாக வேறு இருந்துச்சு, நான் முதல் நாள் நைட்டெல்லாம் தூங்கலை, மத்தியானம் தலை வலிக்குது, டயர்டாக இருக்குது, படிக்கலையேங்கிற பயமாகவும் இருக்குது. அப்புறம் அம்மா என்ன மாதிரி எழுதிட்டு வா, எதாவது வரட்டும் பார்த்துக்கலாம், வரலைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எதாவது எழுதிட்டு வா, ஒரு ப்ராக்டிஸாக நினச்சிக்கோ, எழுதாமல் மட்டும் வந்துடாதான், எழுதிட்டு வா அப்படின்னாங்க. சரி, ஆஃப் த வே தான் போய் உட்காந்தேன் எக்ஸாம் ஹாலில். உட்காந்தா ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பேப்பரே தொடலை, கொஸ்டின் பேப்பர் படித்து பார்த்துட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், சரி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங்.
என்ன பண்ணனே தெரில. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு கீழே ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேறு வழி இல்லை. லைக் ஐ வாஸ் நாட் வெரி, எனக்கு தெரியலை ஆக்சுவலாக. அதாவது நான் பண்ணுறது சரியாக தப்பா. ஏன்னா ஏதாவது எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச்சு, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி கிட்ட போய் ஏதாவது கேட்டிருந்தா, இல்லை உங்களை மாதிரி லைக் ஆஸ்பிரன்ஸ் யார்கிட்டே எதுவுமே தெரியாது. டைரெக்டாக அங்கே போய் உட்காந்துருப்போம் மெயின்ஸில். ஐ டோன்ட் நோ லைக் ஓகே. அப்புறம் அப்படி ஒரு 10-20 நிமிஷம் லைட்டாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டிட்டு, சரி என்ன ஆனாலும் சரி அந்த உயிர் வராட்டி மயிறு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் யாரும் இங்கே ஒன்றும் பண்ண போகிறோம் இல்லை. உட்காந்து ஆனால் எனக்கு என்னென்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், எழுதிடுவேன். எனக்கு அந்த ஃப்ளோ வந்து எப்போவுமே தட் வாஸ் குட். அதுக்கப்புறம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எனக்கு வந்து சோஷியாலஜி பேப்பர் 2 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். அதாவது அந்த இயரில் சோஷியாலஜியில் எல்லோரும் மற்ற ஆஸ்பிரன்ஸ் மற்றவங்க பேசின இன்ட்ராக்ஷனில் அவங்க எடுத்த ஸ்கோர் தான் என் ஸ்கோர் தான் ஹையஸ்ட். ஓரளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கோர் 171. 171ங்கிறது ஒரு ஃபியூ ரேர் ஸ்கோர்ஸில் ஒரு ஸ்கோர் தான். எனக்கு அப்போ தான் தெரியும், ஓ இது தான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறானோ, ஓ அப்போ நம்ம ஓகே ஃபிட்டு தான் போல் பயந்து எழுதவா வேணாமா விட்டுறலாமான்னு யோசிச்சுட்டு போய் எழுதணும். ஆனால் 171 வந்துருச்சு. சி தட் இஸ் பீயிங் காமன் கம்போஸ்ட். அவ்வளோதான். உள்ள பயம் இருக்கணும். பட் அகெயின் அப்புறம் தான் யோசித்தேன், இல்லை புரிஞ்சுக்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண, இதுதான் இங்கே தேவை. நம்ம வந்து வெர்பாட்டிமாக புக்கிஷாக கொடுக்கணும் இங்கே அவசியமே இல்லை அப்படிங்கிறதே ஒரு மெயின்ஸ் எழுதினப்புறம் தான் எனக்கே தெரியும். அப்புறம் மெயின்ஸும் ஐ காட் கிளியர். அதுவும் எனக்கு ஷாக்கு தான். எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி மெயின்ஸ் கிளியர் ஆகாதுன்னு கான்ஃபிடென்ஸில் திருப்பி அடுத்த டைம் தான் படிச்சுட்டு இருந்தேன். திருப்பி மெயின்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ மை கைண்ட் ஆஃப் திங் வாஸ் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். என்னோடய மார்க் டெஸ்ட்டே யூபிஎஸ்சி எக்ஸாம் ஹால் தான். இப்போ நீங்களாம் இங்கே ஒரு 30-40 டெஸ்ட் எழுதிட்டு போகிறீங்க இல்லையா, எனக்கு வந்து எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் டைரெக்டாக அங்கே போய் உட்காந்து எழுதுவேன். ஸோ எஸ், ஸோ த பாயிண்ட் இஸ் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சோஷியாலஜி. மாங்குன்னு உயிரை கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கணும், கரெக்டாக ஆர்டிகுலேட் பண்ண தெரியணும். தெரிஞ்சால் சோஷியாலஜி நல்லாவே ஸ்கோர் வரும். அண்ட் அதுக்கு அடுத்து எல்லா டைமே சோஷியாலஜி வாஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்கோர்ஸ். எல்லா ஸ்கோர்ஸை விட ஆப்ஷனல் ஸ்கோர்ஸ் ஆல்வேஸ் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஜிஎஸ்சில் வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஐ ஹேட் சம் இஷ்யூஸ். என்னால் கரெக்டாக பேப்பர் கம்ப்ளீஷனில், அது எஸ்பெஷலி பேப்பர் 2ல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃபியூ மார்க்ஸில் ஃபைனல் லிஸ்ட்டில் ரொம்ப கொஞ்சம் அப்படி இருந்தோம். அந்த இயரில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐபிஎஸ்ஸாக இருக்கார், அவருக்கும் எனக்கும் 9 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ். ஆனால் த டோட்டல் ஜேர்னி வாஸ் என்ன சொல்லுது, ஃப்ராக்சர்டு ஜேர்னி. அந்த இன்டர்வியூ போயிட்டு அந்த வெளியில் வந்து அந்த பிடிஎஃப் பார்க்குற வரைக்குமே இட் வாஸ் அ ஃப்ராக்சர்டு ஜேர்னி தான். ஒன்றும் நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு கண்டினியூஸ் ஜேர்னியான கிடையாது. ஸோ ட்ரையல் அண்ட் எரரில் தான் நான் கற்றுக்கிட்டேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் ஓகே இதுதான் அப்படின்றது. ஸோ நான் அதுக்கப்புறம் யார் கேட்டாலும் சோஷியாலஜி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா சோஷியாலஜி ஹேஸ் என்ன சொல்கிறது, என்னோட எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணி விட்டது சோஷியாலஜி தான். அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆல்சோ, பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது ஒரு டைமென்ஷன்னா சோஷியாலஜி. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அட்லீஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் படிச்சுட்டேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் படிச்சுட்டேன். எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வேறு பாண்டிச்சேரியில் படிச்சுட்டு இருந்தேன் கரஸில். ஸோ அது வந்து ஓகே, தட் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் சோஷியாலஜிங்கிறது ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்த பிறகு தான் புக்கே தொடுறேன். 2 மாதம் தான், ஆகஸ்ட் 20லேருந்து அக்டோபர் 20, 15, 2 மாதம் கூட கம்ப்ளீட்டாக கிடையாது. கரெக்டாக ஒரு 55 days அவ்வளோதான் இருக்கும். பட் இட் டெட் மார்வல்ஸ் டு மை ஸ்கோர்ஸ். பேப்பர் 1 வாஸ் ஆல்சோ டீசென்ட். 160 ஃபஸ்ட்டு இதில், அப்புறம் 157. நல்லா 3 அட்டம்லேயும் நல்ல ஸ்கோர் தான் வந்தது. பேப்பர் 2 எப்போவுமே எனக்கு வந்து கேக் வாக் மாதிரி 171, 169 அந்த ரேஞ்சிலே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சோஷியாலஜி இஸ் சச் அ குட் ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட், ரைட்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? ஒன்லி திங் இஸ் ப்ராப்பர் ஆர்டிகுலேஷன். அது மட்டும்தான் இங்கே ரொம்ப தேவை, சரிங்களா? என்னென்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். அதாவது நம்ம அன்றாடம் பார்க்குற விஷயங்கள் தான் நீங்கள் இங்கே படிக்க போகிறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு எதுவும் புதுசு கிடையாது இதில்.
பொலிட்டிக்கல் சயின்ஸ் கூட கொஞ்சம் அங்கங்கே தியரிட்டிக்கல் இன்புட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் சில இடத்துல. பட் சோஷியாலஜியில் எங்கேயுமே ஹெவினஸ்ஸே கிடையாது. ரொம்ப ஒரு லைட்டரான ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ மை சின்சியர் சஜஷன் இஸ் not to stress yourself to mug up things. சோஷியாலஜி உள்ள புரிஞ்சு படிங்க, கிளாரிட்டி வச்சுக்கோங்க, எதுலேயும் கன்ஃபியூஷன் வச்சுக்காங்க. அண்ட் எழுதும்போது அந்த கிறிஸ்பியாக கரெக்டான கீ ஜார்கனை போட்டு எழுதுறதுக்கு கற்றுங்க. அவ்வளோதான். இது பண்ணிட்டீங்கன்னா சோஷியாலஜி இஸ் ஜஸ்ட் லைக் தட். சரிங்களா? ஸோ தட்ஸ் அபவுட் சோஷியாலஜி. ஸோ சோஷியாலஜி ஈஸின்னு சொல்கிறதுக்கு இதோட வேறு என்ன வேணும் இல்லையா? 45 நாளில் 50 நாளில் படித்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர். பட் ஸ்கோர் பிகாஸ் ஆஃப் ரைட்டிங் தான். அகெயின் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மத்திய பிரதேஷில் ஐஏஎஸ்ஸாக இருக்கான். அவன் சொல்லுவான், நான் 2 வருஷமாக கோச்சிங் எடுத்து எனக்கு 145 தாண்டா வந்துச்சு பேப்பர் 2ல். நீ 2 மாதம் படித்து 170 எப்போ எடுத்தேன்மா? தெரியலடா, எனக்கே தெரியாதுடா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து என்னன்னா சோஷியாலஜி ரொம்ப நல்ல அது பேப்பர் 2ல் ரொம்ப அசால்ட்டாக அடிக்கலாம். இந்தியன் சொசைட்டி ரொம்ப ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு சப்ஜெக்ட் சோஷியாலஜி. சரிங்களா? ஸோ லவ் சோஷியாலஜி, ஒன்றும் பயப்பட வேணாம். சரிங்களா? ஃபைன். ஸோ கம்மிங் டு சோஷியாலஜி பேப்பர் 1 பேப்பர் 2 ஒரு ஓவரால் பர்ஸ்பெக்டிவ். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2, ரைட்? இப்போ பேப்பர் 1ல் என்னென்னா த பேசிக் principles, thinkers, the basic philosophical part, the fundamentals of sociology. இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 என்னன்னா அப்படியே இதை தூக்கி அப்ளை டு இந்தியன் சொசைட்டி. பேப்பர் 2 வந்து அப்படியே பேப்பர் 1 தூக்கி இங்கே போட்டுடலாம், அப்ளை டு இந்தியன் சொசைட்டி. இன்ஃபேக்ட் பேப்பர் 2க்கு தனியாக பெரிய எஃபர்ட்ஸ் தேவையப்படாது. பேப்பர் 1 கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா. நான் இன்ஃபேக்ட் பேப்பர் 1 நம்ம படிக்கும்போதே தியரிட்டிக்கல் இன்புட்ஸ் வாட்டவர் இதெல்லாம் படிக்கும்போதே எல்லாத்தையும் இந்தியன் சொசைட்டின்னு ஒரு லிங்கோட ஒரு எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணி படிச்சிட்டோன்னா பேப்பர் 2க்கு ஒன்று தனியாக பயங்கர ஒரு ஸ்ட்ரெனஸ் எஃபர்ட்ஸ் தேவைப்படாது. அஃப்கோர்ஸ் பேப்பர் 2க்கு சில இடங்களில் சில எஃபர்ட்ஸ் தேவைப்படும். பட் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது பெட்டர், ரைட்? ஸோ பேப்பர் 1 is purely the theoretical part. அண்ட் பேப்பர் 1ல கொஞ்சம் வேர்ல்டு சென்ட்ரிக்காக மற்ற கண்ட்ரிஸ், யூஎஸ்ஏ, வெஸ்டர்ன் அந்த மாதிரி கொஞ்சம் பார்ப்போம். பேப்பர் 2ங்கிறது ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் சொசைட்டி, ரைட்? அண்ட் திஸ் பேப்பர் 2 அகெயின் இட்ஸ் யுவர் ஜிஎஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த சோஷியல் இஷ்யூஸ், இந்தியன் சொசைட்டி பேப்பர் 1ல் ஒரு குட்டி டாபிக் இருக்கும். இந்தியன் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ், அந்த டாப்பிக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த பேப்பர் 2 ஏரியா அப்படியே வேணும். சரிங்களா? பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு அந்த திங்கர்ஸ் பார்ட் அது மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் சோஷியாலஜிக்கல் கண்டென்ட்டாக இருக்கும். அந்த திங்கர்ஸ் பார்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பேப்பர் 2 வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சாரி இன்ஃபேக்ட் பேப்பர் 2 ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சோஷியாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போவோம். நம்ம கிளாஸஸ்மே அப்படி தான் கொண்டு போவோம். ஏன்னா பெரிய டிஃபரன்சஸ் இல்லை இல்லையா? அன்டச்சபிலிட்டின்னு எடுத்திங்கன்னா சோஷியாலஜிக்கும் ஜிஎஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, ரெண்டும் ஒன்றா தான் கொண்டு போக முடியும். விமன் சென்ட்ரிக் இஷ்யூஸு, டொமஸ்டிக் வயலன்ஸு, சைல்டு லேபரு, இப்படி எது எடுத்தாலுமே ஜிஎஸ்க்கும் சோஷியாலஜிலையும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். அதனால் உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் இஸ் வெரி வெரி மினிமல். இந்த இந்தியன் சொசைட்டியை பொறுத்தளவில் ஒர்க் லோட் இஸ் வெரி வெரி மினிமல். அண்ட் அகெயின் ஜிஎஸ்க்கு பயங்கரமான ஒரு ஓவர்லாப்பிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இந்தியன் சொசைட்டி பர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு GS 1ல் வரும். பட் அகெயின் த நம்பர் இஸ் வேரியபிள். சில வருஷம் 2 கேட்குறான், சில வருஷம் 4-5 கேட்டுறான். அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ் இந்தியன் சொசைட்டியிலேருந்து வர்றதுக்கு ஹெவி ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்ஏ, அந்த எஸ்ஏ ரைட்டிங்க்கு வந்து இந்த சோஷியாலஜிக்கல் ஃபிலாசபி இது மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே எஸ்ஏ ரைட்டிங்க்கு லைக் அப்ளை டு இந்தியன் சொசைட்டி வாட் எவர் யூ கால்
எஸ்ஏ ரைட்டிங்க்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் இந்த சோஷியலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. தென் கம்மிங் டு எத்திக்ஸ், GS4 எத்திக்ஸ். ஸோ GS4 எத்திக்ஸுக்குமே இந்த சோஷியலாஜிக்கல் ஃபிலாசபிக்கல் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேவை. அது இருந்தால் நிறைய இடத்துல நமக்கு ஃப்ரேமிங் ஆஃப் ஆன்சர்ஸ் அதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் சர்டைன் டாபிக்ஸ் இன் எத்திக்ஸ் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சோஷியாலஜிக்கல் கண்டென்ட்டே இருக்கும். சரிங்களா? எத்திக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று இருக்குது சிலபஸில். அந்த டாபிக் ஜென்ரலாக என்ன மீன் பண்ணுதுன்னா சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ் தான். ஃபிலாசபர்ஸ்ன்றது மெயினாக சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் அங்கே அதிகம் வெயிட்டேஜ். ஈவன் நீங்கள் எத்திக்ஸ் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு கொஸ்டின், ஒரு அப்துல் கலாம் கோட்டு ரொம்ப ரிப்பீட்டடாக 2 வருஷம் கேட்டாங்க. அதாவது ஒரு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி உருவாகணும்னா ஃபேமிலி, டீச்சர், அதாவது மதர், ஃபாதர், டீச்சர், அவங்க 3 பேரை பொறுத்து தான் ஒரு கரப்ட் ஃப்ரீ சொசைட்டி உருவாகுன்ற மாதிரி ஒரு அப்துல் கலாம் போட்டிருக்கோம். அது வந்து GS4 எத்திக்ஸில் 2 வருஷம் ரிப்பீட்டடாக 2017 ஒரு டைம், 22 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஒரு 10 மார்க்ஸ் கோட். எகெயின் அது வந்து பார்த்திங்கன்னா சோஷியாலஜி பேஸ்டு தான். ஏன்னா சோஷியலைசேஷன், சோஷியல் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இல்லை பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ ஹவு தே ப்ராட் அப், அந்த ஃபேமிலி சோஷியலைசேஷன், ப்ரைமரி சோஷியலைசேஷன் யூனிட்டு அண்ட் ஸ்கூலு, பியர் குரூப், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது எகெயின் அண்டர்ஸ்டாண்டிங் த சோஷியலாஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் தான், இல்லைங்களா? ஸோ அதை ஆன்சராக எழுதும்போது நம்ம அப்படி தான் எழுதுனா தான் அது நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த சோஷியாலஜி வந்து உங்களுக்கு எத்திக்ஸுக்குமே நிறைய இடத்துல ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ எத்திக்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எஸ்ஏக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அஃப்கோர்ஸ் யுவர் GS பேப்பர் 1க்கு. அண்ட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு டாபிக் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, NGOs, அதெல்லாம் ஒரு டாபிக் இருக்குது. அதுக்குமே வந்து உங்களுக்கு இந்த சோஷியலாஜிக்கல் இன்புட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். தென் GS3ல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியில் நக்சலிசம், மாவோயிசம், ஹவு திஸ் நக்சலிசம் போசஸ் அ த்ரெட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி, அந்த மாதிரி இடத்துக்குமே இந்த சோஷியலாஜிக்கல் லிங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ சோஷியாலஜி இஸ் ஒன் சச் ஃபேண்டாஸ்டிக் சப்ஜெக்ட், ரைட்? யூ கேன் அப்ளை எவ்ரிவேர், ரைட்? ஸோ அதனால் நல்லா புரிஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. டோன்ட் கோ பை ஹார்ட்டிங் ஆர் மக்கிங் அப், அந்த மோடில் போகாதீங்க, சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். அண்ட் as I always insist, as and when particular topic or particular content is covered in the class, you must go and refer the PVQs also. அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 PVQ அப்பப்போ சும்மா எழுதிக்கிட்டே இருங்க. இல்லை சார் எனக்கு நல்லா எழுதுனான்னு கான்ஃபிடென்ஸ் இல்லை, பயமாக இருக்குது, அதனால் எழுதலை அப்படிலாம் இல்லை. நல்லா எழுதுலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா எழுதி எல்லாமே தெரியும்னா நீங்கள் வரமாட்டீங்கல்ல, கற்றுக்க தானே வரீங்க. ஸோ நல்லா எழுதலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுங்க. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எழுத தான் அது வரும். ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். PVQ அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது most important dimension as far as sociology is concerned, right? Fine. Then coming to study materials, நம்ம புக்ஸ் வந்து more than enough. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் வெளியில் வாங்கி படிக்கிறதுனா இட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் ஐ சின்சியர்லி சஜஸ்ட் நாட் டு கோ ஃபார் எனி அதர் புக்ஸ். இதுவே எனஃப். இதை மீறி ஒன்றும் பெருசாக வந்துடாது. மேபி என்ன தேவைப்படும்னா அந்த கரண்ட் அஃபேர், இஷ்யூ பேஸ்டு சில இதெல்லாம், அந்த மாதிரி இப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும் பார்ப்போம், அந்த மாதிரி ஏதாவது கரண்ட் சென்ட்ரிக்காக ஏதாவது புதுசாக வந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் வேல்யூ எடிஷன் பண்ணிக்கணும். அதர்வைஸ் நம்ம வாட் எவர் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ தட் இஸ் எனஃப், சரிங்களா? அண்ட் இதை படிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. ஏன் 4 புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 4 புக்கே போதும். பேப்பர் 1க்கு 2 புக்கு, பேப்பர் 2க்கு 2 புக்கு, ரைட்? ஃபைன். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே ஃபைன். போன வருஷம் ஒரு கேண்டிடேட்டை சோஷியாலஜி வந்து நம்மக்கிட்ட சேரணும் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்கொயரிலாம் பண்ணாங்க. எஸ் வி செட் ஃபீஸ் 45,000 அப்படின்னோம். அப்புறம் இல்லை 45 ரொம்ப அதிகமாக இருக்குது, குறைப்பீங்களா அப்படின்னாங்க. இல்லை குறைக்கணுன்னா நீங்கள் என்ன வேணும்னு கரெக்டாக சொல்லுங்கள்,
நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோம். அப்புறம் அவங்க வந்து கால் பண்ணாங்க. வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் 23,000க்கு சோஷியாலஜி இருக்குது ஆன்லைன் கிளாஸு, நீங்கள் 45,000 சொல்கிறீங்க, அதனால் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன், நீங்கள் இப்போ குறைப்பீங்களா மாட்டிங்களான்னு திருப்பி கேட்டாங்க. நான் அப்படியெல்லாம் குறைக்க முடியாதுங்க, நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் 23,000 தர்றாங்க, இப்போ நான் அங்கே ஜாயின் பண்ண போகிறேன், அதனால் நீங்கள் குறைப்பீங்களா மாட்டிங்களா இப்போ சொல்லுங்கள் அப்படின்றது என்ன பிளாக்மெயில் மாதிரி பிளாக்மெயில் மாதிரி. சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டில் கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியாக இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா மேபி ஒரு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம், அது வேறு விஷயம். அங்கே இவ்வளோ தர்றாங்க, நான் அங்கே ஜாயின் பண்ண போகிறேன், நீ குறைப்பியா மாட்டியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி உங்கள் சாய்ஸுங்க, ஆஸ் யூ விஷ், நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கங்க, இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா, ஃபைன், தட்ஸ் ஆல். அவங்க அப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போது லாஸ்ட் ஒரு 1 month முன்னாடி வந்தாங்க. சாரி சார், நான் 23,000 போய் ஜாயின் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட், நான் திருப்பி உங்கள்கிட்ட எடுக்கிறேன், நான் இந்த டைம் ஃபீஸ்லாம் நெகோஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி ஷீஸ் கம்மிங் அப் இந்த உள்ளே வராங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் ஓகே, என்னென்னா கண்டென்ட் இங்கே வந்து டெலிவரிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்ஃபேக்ட் அவங்க ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க, அவங்க அந்த கேண்டிடேட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ஒரு ஏரியா, ஒரு டாப்பிக்கு. அவங்க என்னென்னா ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸில் வந்து இஸ்லாமு, புத்திசம், ஜெயினிசம் அதை பற்றின ஷார்ட் நோட்ஸ், அதாவது புத்திசம், புத்தா, மகாவீரா, பான், டீச்சிங்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக சோஷியலாஜிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இன் இந்தியன் சொசைட்டிங்கிறது தான் மெயினாக வேணும். ஆனால் அந்த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறும் ஒரு 4 லைன், அவ்வளோதான், அதுக்குள்ளே வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அவங்க அது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. அனுப்பிச்சிட்டு ஆக்சுவலாக நான் பழைய கொஷின் பேப்பர்லாம் பார்த்த பிறகு தான் சார் தெரிஞ்சது, இதை வச்சு நான் அந்த ஆன்சரே கொடுக்க முடியாது, நான் இந்த டைம் உங்கள்கிட்ட நெகோஷியேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிக்கேன். ஸோ ஒய் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் கண்டென்ட்டு, அந்த ஆர்டிகுலேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், சரிங்களா. வெறும் ஃபேக்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க அந்த காட்டின ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வெறும் ஃபேக்ட் இருந்தது. மகாவீரா ஃபவுண்டட் ஜெயினிசம், புத்தா ஃபவுண்டட் புத்திசம், புத்தா வாஸ் பார்ன், புத்தா வென்ட்டு, திஸ்ஸு தட்டு. இந்த கதை சோஷியாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னு ஒரு டாபிக் இருக்குன்னா நீங்கள் புத்திசம் பற்றி, புத்தாவோட டீச்சிங்ஸ் பற்றி, இல்லை ஜெயினிசம் பற்றி, ஜெயினோட டீச்சிங்ஸை பற்றி படிக்கிறது சோஷியாலஜிக்கு நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். சோஷியாலஜிக்கு என்ன சிக்னிஃபிகண்ட்னா என்ன பிரச்சனை, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், இல்லை அவங்களோட வாட் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இல்லை அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்படி தான் நம்ம வந்து சோஷியாலஜிக்கலாக படிக்கணும். இப்போ பழைய ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் இருக்குது, வாட் வாஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்சிஸ் டு இந்தியன் சொசைட்டின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, புரியுங்களா. அதுக்காக நீங்கள் பார்சியோட அந்த ரிலீஜனை, அந்த ஃபவுண்டிங்கு, அதனோட டீச்சிங்ஸ் எழுதுறது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பார்சிஸு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு தான் கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அந்த கரெக்டாக என்ன தேவையோ நச்சுன்னு பிடிச்சி நச்சுன்னு அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோஷியாலஜியில். வளவலா கொலக்கலா கஜாமுஜா அப்படிலாம் எழுதுறது. இப்போ வந்து வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் மைனாரிட்டிஸ் in Indiana, Islam was founded by Muhammad Prophet who was born in Hijra 623 அப்படின்றதெல்லாம் வந்து நாட் நீடட். இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போ டெஸ்ட் எழுதுகிற வராங்க, டெஸ்ட் பேட்ச்லாம், இன்னும் நிறைய பேர் வந்து அந்த கிளாரிட்டியே இல்லாமல் தான் எழுதுகிறாங்க. நீங்கள் வந்து முஸ்லீம் மைனாரிட்டிஸோட பிரச்சனை இந்தியாவில் என்னன்னு கேட்டால் திருப்பி இஸ்லாம் ஃபவுண்டிங்லேருந்து இஸ்லாம் டீச்சிங்லாம் போட்டு எழுதுகிற வரைக்கும் ஒரு சில அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ அப்படி இல்லை. ஆக்சுவலாக கரெக்டாக நச்சுன்னு ஒரு கொஸ்டின் சோஷியாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நச்சுன்னு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் கரெக்டாக அடிக்கணும். வளவலா கொலகலா வேகா எழுதுறதெல்லாம் டெஃபினட்டாக நாட் நீடட். எல்லாமே இப்போ கேஸ்ட் சிஸ்டம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கேஸ்ட் சிஸ்டம் பாஸ்பா இது அது லொட்டு லொசுக்கு அதெல்லாம் இல்லை. கேஸ்ட் சிஸ்டத்தில் நிறைய இருக்குது. இப்போ சப்போஸ் அன்டச்சபிலிட்டி அண்ட் இட்ஸ் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் போகணும். நீங்கள் திருப்பி தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் காஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியல் ஆரிஜின், அது மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அன்டச்சபிலிட்டின்னு கேட்டாலுமே அங்கே போகிறாங்க. ஆனால் அன்டச்சபிலிட்டி அண்ட் இட்ஸ் டைமென்ஷன் ஒரு 15 மார்க் கேட்குறாங்கன்னா
அந்த 15 மார்க்குக்குள்ளே நீங்கள் அன்டச்சபிலிட்டி அண்ட் டைமென்ஷன்ஸ் எழுத தான் முடியும். நீங்கள் அங்கே போய் தியரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் கேஸ்ட்லாம் எழுதுறதுங்கிறது நாட் கரெக்ட் இல்லைங்களா? ஸோ கரெக்டாக அப்படியே அடிங்க, ரைட்? தட் இஸ் another important thing. So that's it all about sociology. And coming to score part, வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரைட்டிங் எபிலிட்டி, ஆர்டிகுலேஷன் எபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னா பேப்பர் 2 தான் ஸ்கோரபிள். பேப்பர் 2 இஸ் ஹைலி ஸ்கோரபிள். இப்போ எனக்கு வந்து பேப்பர் 2 வந்து கொஞ்சம் ஹைலி ஸ்கோரபிள், ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் பேப்பர் 1 வந்துன்னா பியூர் தியரி, சரிங்களா? பியூர் தியரியில் என்னென்னா கரெக்டாக அந்த கோரை மிஸ் பண்ணிட்டாலும் மார்க் அடி வாங்கிடும் சில நேரம். அங்கே எதுவுமே மிஸ்ஸே பண்ண முடியாது கோரில். தியரிட்டிக்கல் பார்ட். இப்போ வந்து இமெயில் டர்க்கின்னு ஒரு திங்கரை பற்றி தியரிட்டிக்கலாக படிக்கிறோன்னா அவர் என்ன சொன்னாருன்றதை ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் அங்கே அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் ஏதாவது 1-2 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி லாக். பட் இது அப்படி கிடையாது. ஓகே ஃபைன். இல்லை எனக்கு கொஞ்சம் ஆர்டிகுலேஷனில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் தியரியை டிபெண்ட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னா ஓகே, பேப்பர் 1 இஸ் ஸ்கோரபிள். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஸ்ட்ரென்த், ரைட்? உங்களுக்கு வந்து ஆர்டிகுலேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும்னா இதுதான் ஸ்கோரபிள், இல்லைன்னா அதுதான் ஸ்கோரபிள். பட் எனிவே 2 பேப்பர் எழுதி தான் ஆகணும் இல்லையா? ஸோ என்னென்னா அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நாட் பேட் ஸ்கோர், ஓரளவுக்கு ஓகே தான், டீசென்ட். 280க்கு மேலே 285 290லாம் வாங்குறீங்கன்னா குட் ஸ்கோர், சூப்பர் ஸ்கோர். குட் ஸ்கோர், நாட் சூப்பர் ஸ்கோர், குட் ஸ்கோர், நல்ல ஸ்கோர், சூப்பர் ஸ்கோர். 300லாம் வாங்குறீங்க, 300 + 320. நம்ம கேண்டிடேட் ஒருத்தர் இருக்கார், அவர் 320 கிட்ட எடுத்துட்டார், ஆனால் ஃபைனல் இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆகலை. ஏன்னா பிகாஸ் அவருக்கு மற்ற எஸ்ஏ அங்கே மற்ற பேப்பரில் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிருச்சு. பட் அகெயின் அவர் 310 320 சம்திங், எக்ஸாக்டாக என் ஸ்கோர் ஞாபகம் இல்லை, அரௌண்ட் 380 324 அந்த ஸ்கோர் எடுத்ததுனால தான் அவர் இன்டர்வியூக்கே போனார். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷனில் வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஈஸியாக புஷ் பண்ணி விடும். சி, நான் ஜென்ரலாக இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, O² + E² = single digit rank. O² + E² = single digit rank. அப்படின்னா மீனிங் என்னென்னா ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 ஓ எத்திக்ஸ் எஸ்ஏ, இந்த 4 பேப்பர் தான் உங்களோட ரேங்க்கை வந்து அழகாக என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி மோல்ட் பண்ணி டிசைன் பண்ணி அழகாக கொண்டு போகிறது இந்த 4 பேப்பர் தான். ஏன் இந்த 4 பேப்பருக்கு அவ்வளோ வெயிட்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஆப்ஷனல் அப்படிங்கிறது எனி ஆப்ஷனல், ரைட்? ரொம்ப ஒரு மாதிரி டிஃபைன்டு ஸ்பியர் இருக்கும், ரைட்டா? ஒரு டிஃபைன் சிலபஸ், டிஃபைன் கண்டென்ட், டிஃபைன் ஸ்பியர் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் ப்ளே கிரவுண்டாக அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விளாட முடியும். அண்ட் அங்கே நம்ம விளாண்டே ஆகணும், அங்கே நம்மளோட ஸ்கில்லை காட்டி ஜெயிச்சே ஆகணும். அண்ட் அது நம்ம பண்ணலை அப்படின்னா தப்பு தான். ஏன்னா அது ஒரு டிஃபைன்டு சிலபஸ், டிஃபைன்டு கண்டென்ட் உள்ள இடத்துல நம்ம அதை பண்ணலைன்னா வாட் இஸ் த யூஸ் இல்லையா? ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட், அதாவது ஜிஎஸ் 1 2 3 மெயினாக சொல்ல, ஜிஎஸ் 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வண்டி வண்டியாக கண்டென்ட்டே இருக்குது. இதுதானே ஒரு டெஃபனிஷனே கிடையாது ஜிஎஸ்சில். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஏன்ஷியன்ட் மீடியம்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான் இருக்குது. ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலாஸ் டு புத்திசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மெயின்ஸில். ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, ஆனால் அந்த 2 பாயிண்ட்டை வச்சு நான் 15 மார்க்கு 10 மார்க் எப்படி எழுதுறது? ஆனாலும் அந்த 3 பாயிண்ட் 2 பாயிண்ட்டை வச்சு நான் ட்ராக் பண்ணி கொண்டு போகணும் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்போவுமே அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். திடீர்னு பார்த்தா வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு யூஎன் பாடி கொடுத்துட்டு வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். புரியுதுங்களா? இது வந்து ஜிஎஸ்ல எப்போவுமே இந்த ஒரு இது இருக்குது, வல்னரபிலிட்டி இருக்குது. பட் ஆப்ஷனல் அப்படி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஜிஎஸ் 1லையோ 2லையோ 3லையோ 3ல எப்போவுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடி வாங்குது.
ஒரு 70-80ங்கிறதே GS3ல நல்ல ஸ்கோர் மாதிரி தான். GS1லையாவது 110 115லாம் எடுக்கிறாங்க, GS2ல எடுக்கிறாங்க, GS4ல GS3ல ஏறவே மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியலை. GS3 ரொம்ப ட்ரை அண்ட் ட்ராகி பேப்பர் GS3, சரிங்களா? ஸோ அதுலெல்லாம் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இத்தனை ஸ்கோர் எடுத்துருவேன்னு சொல்லவும் முடியாது. ஓகே, வி கேன் ட்ரை டு மேக்ஸிமைஸ் அவர் பொட்டன்ஷியல் அண்ட் மேக்ஸிமைஸ் அவர் ஸ்கோர் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு இது இருக்காது, ஒரு ஷியோரிட்டி இருக்காது, ஒரு இது இருக்காது. ஆனால் ஆப்ஷனல் அப்படி கிடையாது. ஆப்ஷனல் வந்து பக்கா அப்படியே லட்டு மாதிரி படிச்சுட்டு போகிறோம், லட்டு மாதிரி எழுதுகிறோம், ஸ்கோர் எடுத்துகிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆப்ஷனல். எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ எகெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா, எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ வந்து பயங்கர ஓப்பன் எண்டடு. அந்த பயங்கர ஓப்பன் எண்டடில் நிறைய வேரியேஷன் வரும். அதாவது ஒரு கொடுத்துருக்க டாப்பிக்கில் என்ன வேணால் எஸ்ஏ எப்படி வேணால் எழுதலாம். பட் யார் யார் எப்படி எப்படி எழுதுகிறாங்க, எப்படி கொடுக்குறாங்கன்ற பொறுத்து அவங்களோட மார்க்ஸ் வேரி ஆகும். அப்போ அங்கே வந்து நம்மளோட ஸ்கில் காட்டி ஏற்றிடலாம் ஸ்கோரு. அங்கே வந்து உங்களோட இன்னொரு காம்படிட்டருக்கும் உங்களோட பேப்பருக்கும் அழகாக ஒரு டிஃபரன்ஸ் காட்ட முடியும் எஸ்ஏல. அப்போ வந்து நம்ம என்னென்னா, நீங்கள் நல்ல டாப்பர் ஸ்கோர்லாம் எடுத்து பாருங்களேன், ஒரு டாப் 10 50 100க்குள்ளே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எங்கே ஒரு பிக் ஜம்ப் கிடச்சிருக்குன்னா ஐதர் ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏ. இங்கே தான் ஒரு பெரிய ஜம்பே கிடச்சிருக்கும். ஜென்ரலாக இந்த GS 1 2 3லலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு டாப்பில் இருக்கிற ஒரு 100 200 ரேங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லோரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜோன் ஆஃப் இதில் தான் இருப்பாங்க. ஆனால் ஜம்ப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே ஆப்ஷனல் எத்திக்ஸ் எஸ்ஏல ஜம்ப் இருக்கும். அதான் சொன்ன, ஒரு பையன் திடீர்னு ஆப்ஷனில் 310 320 எடுக்கிறான், இன்ட்ரிவ் போயிடுறான். ஆனால் அவன் அதே அந்த வருஷம் ஆப்ஷனில் ஒரு 280 எடுத்துருந்தா கூட இன்ட்ரிவ் போயிருக்க மாட்டான். ஸோ இதுதான் வந்து இது எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. அது எஸ்ஏ அந்த மாதிரி, எத்திக்ஸும் அதே மாதிரி என்ன ஓப்பன் எண்டட் பேப்பர் தான். எத்திக்ஸுமே ரொம்ப டிஃபைன்டு சிலபஸே இல்லை. ஏன்னா அந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலாசபர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ லிஸ்ட்டே இல்லை. இப்போ சோஷியாலஜி சிலபஸில் ஒரு 5 திங்கர் லிஸ்ட் இருக்குது, இந்த திங்கர் நீங்கள் படித்தா போதுன்ட்டு. ஆனால் எத்திக்ஸில் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம திறமையை காட்டி நம்ம நல்லா எழுதிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக மேலே வந்துடலாம். என்னென்னா 2 விஷயம் இருக்குது. நம்மளும் சூப்பராக படிக்கிறோம், நம்ம காம்படிட்டரும் சூப்பராக படிக்கிறோன்னா அங்கே ஜெயிச்சு காட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, 2 பேரும் ஏதோ படிக்கிறோம், ஆனால் அவனோட நான் ஏதோ ஒரு இதில் எட்ஜி காட்டிடுவேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆப்ஷனல் பேப்பர் அண்ட் பேப்பர் டு எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏங்கிறது உங்களோட ரேங்க்கை வந்து டிசைட் பண்ணி கொடுக்கும். மேலே ஏற்றுறதாகட்டும் இல்லை கீழே டவுன் பண்ணுறதாகட்டும், இட் ஹாஸ் அ வெரி ஹியூஜ் ரோல், சரிங்களா? ஸோ இந்த காம்பினேஷன் அகெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷனல் 500 மார்க்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 260 270 டீசெண்டாக எடுக்க முடியும், நல்ல எஃபர்ட்ஸ் போட்டால். பட் அதுக்கு மேலே எடுக்கிறதுங்கிறது லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். பட் இஃப் யூ ஆர் கிராசிங் 300 அப்படின்னா சூப்பர், செம, ரைட்? ஸோ அதனால் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிடாதீங்க ஆப்ஷனல், ரைட்? அண்ட் ஒன் மோர் திங் இஸ், திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் ஆப்ஷனல். இந்த செப்டம்பர் டு நவம்பர் தான் நீங்கள் ஆப்ஷனலுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்க முடியும், கொடுக்கணும். ஏன்னா ஒரு டிசம்பர் ஜனவரிலாம் வரும்போது உங்களோட மைண்டே கொஞ்சம் ப்ரிலிம்ஸில் ஓடிடும். அடுத்தடுத்து ஜனவரி பிப்ரவரிலலாம் உங்களுக்கு அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்சு, ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும், பிப்ரவரியில் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஒன்ஸ் அப்ளிகேஷன்லாம் போட்ட பிறகு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து வில் பி ஆன் ப்ரிலிம்ஸ். மைண்டு வந்து இந்த மெயின்ஸ் பக்கம் வரவே வராது. சரி, ஆப்ஷனல் அப்புறம் பார்த்துக்கல, இப்போ நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னு உட்காந்துருவோம். பட் ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வாங்கணும், அடுத்த அட்டெம்ப்ட் நான் 2025 அடுத்த அட்டெம்ப்டில் டெஃபினட்டாக வாங்கியே ஆகணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, இப்போவே இந்த செப்டம்பர் டு நவம்பர் இல்லை மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ளே ஆப்ஷனலை ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷனலை ஸ்டடி பண்ணி வச்சாதான் நீங்கள் அந்த 2025 அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும். அண்டு சார் நீங்கள் மட்டும் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தப்பறம் ஆப்ஷனல் படித்து வாங்கிட்டீங்க, நாங்கள் வாங்க முடியாதுன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் வாங்கலாம், வாங்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் அந்த ரிஸ்க்கு வேண்டாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நாயா பேயா அலைஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும், சரிங்களா? நான் ஒழுங்காக இன்னும் கொஞ்சம் வெல் இன் அட்வான்ஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். கடைசி வரைக்கும் ஐ வாஸ் நாட் ஷுர் நான் எழுதுனது ஓகேவா நாட் ஓகேவா. ஸோ
நான் பண்ண தப்பு தான், அது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் பண்ணது. பட் சம்ஹவ் திங்ஸ் ஃபேவர்டுமே. பட் எல்லாருக்கும் எல்லா நேரமும் அதே மாதிரி ஃபேவர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ as much as possible அடுத்து ஒரு 2-3 months இல்லை மேக்ஸிமம் அப் டு டிசம்பருக்குள்ளே ஆப்ஷனலாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? நீங்களும் ஆப்ஷனலுக்கு இப்போது நல்லா எஃபர்ட்ஸ் போட்டு ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பீரியட். நான் ஈவன் ரிப்பீட் அட்டம் கொடுக்குறவங்களுக்குமே என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த அக்டோபர் நவம்பருக்குள்ளே திருப்பி ஒரு தடவை ஆப்ஷனலும் எத்திக்ஸும் ஸ்டடி பண்ணி வச்சுக்கோன்னு தான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ அதனால் ஆப்ஷனல் வந்து இந்த டைமில் நல்லா பண்ணிக்க.